Abhirji, take it easy with Balaji. வழக்கம் போல மாணவிகள் சாதித்தனர், மாணவர்கள் கோட்டை விட்டனர். கிட்டத்தட்ட 825 வருஷமா 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வெளியான அடுத்த நாளைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பேஜில் இதே ஹெட்லைன்ஸ் தான், மாற்ற மாட்டாங்க பொழுது. கண்ட்ரோல் ஆல் டெலீட் எல்லாம் கொடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஒட்டி வச்சிருவாங்க வருஷத்துக்கு. ஆனால் இன்னும் வாட் இஸ் திஸ் மாணவிகள் சாதித்தனர் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு 3-4% மாணவர்களோட ஜாஸ்தியாக தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. 3-4% ஒரு பையன் ஸ்கூல், அதுவும் 11th 12th வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளோ பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரின்ற மாதிரி அவன் படிக்கிறது எவ்வளோ சிரமம் இருக்குது. அதாவது இந்த பொண்ணாவது ஒரே ஒரு பையன்கிட்ட ஹாய்டா, வாட் ஆர் யூ டூயிங்டா, சிலபஸ் ஃபினிஷ்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவான். அந்த பையனும் வந்து ஒன்லி 1 chapter டி அப்படின்னு அனுப்புவான். ஆனால் இதே பையன் அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி 7 பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க கடகடன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லா படிக்கிற பசங்க கூட போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் பாஸ் பண்ணி ஐபிஎல் கிரிக்கெட்டை பற்றி பேசணும். நல்லா படிக்காத அப்படியே நம்மள மாதிரி இருக்கிற ஜாலி பசங்களோட வெளில ஊர்லாம் சுற்றணும், டியூஷனை கட் அடிக்கணும், சைக்கிள் எடுத்துன்னு அப்புறம் சைக்கிள் அந்த காலம் இப்போலாம் பைக்கை வாங்கி கொடுத்துறாங்க. 3 படம் பார்த்தியா இல்லைன்றீங்களா? கரெக்டே. அப்படியே பைக் எடுத்துன்னு வெளில சுற்றுறது, பீச்சில் உட்காருறது, நைட்டு 11 மணிக்கு மேலே வந்து டிவியை உட்காந்து பார்த்து ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்கு யாராவது 2 பேர் அதை லைக் கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 83% மாணவர்கள் தேர்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். இதே பொண்ணாக இருந்தால் ஃபென்டாஸ்டிக். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்காவது ஒரு நாளைக்கு அம்மா நாங்களாம் சேர்ந்து வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாயிட்ட சொல்லி அப்படியே முனையில் இருக்கிற வசந்தா பவன் ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பானிபூரி சாப்பிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. அவங்க ஒன்லி ஒன் டிஸ்ட்ராக்ஷன், சம்டே ஒன்லி தே ஆர் கோயிங் அவுட் டியூஷன் அண்ட் ஆல் ரெகுலர்லி தே அட்டெண்ட் கோயிங் டு கொம்புல் பாருங்க டெம்பிள். அதுக்கு போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டதுனால 89% ஆகிட்டு இருக்குது. ஆனால் எல்லா வாட்டியும் வந்துடுறாங்கன்றீங்களா? பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு பையன் அப்படி பாஸ் ஆகும்போது மாணவர்கள் கோட்டை விட்டனர்னு எதுக்கு போடணும்? ஏன்னா நார்மலாகவே இந்த பேப்பரில் சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த கோட்டை விட்டனர் மேட்ரு, ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் யாராவது பயங்கர சாதனை பண்ணி அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு பெரிய கட்டி அகற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றில் 75 கிலோ கட்டி அதை டாக்டர்கள் அகற்றிட்டாங்கன்னா டாக்டரோட ஃபோட்டோவை போடலாம். இல்லை அட்லீஸ்ட் அந்த உயிர் பழைச்ச அந்த நோயாளி அப்பா ஆனந்த கண்ணீர் மல்க அவரோட ஃபோட்டோவே போடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டியோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு 2 நாள் சோறு வேண்டுகள் வேக் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அழகிகள் கைதுன்னு போடுவாங்க. அவங்களே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோ போட்டு அழகிகளுக்கு அழகி இஸ் வெரி நைஸ் வேர்ட் என்றாலும் உலக அழகி என்றால் லாட் ஆஃப் பீப்புள் வி ஹேவ் இன் ஆர் கண்ட்ரி ஆல்சோ. ஸோ டோன்ட் யூஸ் தட் வேர்ட். அண்ட் மாணவர்கள் கோட்டை விட்டனர்லாம் வேணாம். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ 12th முடிச்சாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுத்த கேண்டிடேட்ஸ், அதாவது இன்னைக்கு பேப்பரில் வந்து அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு யார் ராணி அப்படின்ற மாதிரி மறந்து போயிடுவோம்ல, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், இல்லை 90க்கு மேலே 85க்கு மேலே % எடுத்தவங்கலாம் வந்து யூஆர் ஆல்ரெடி சேஃப். ஏன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்லை மெடிசன்லாம் கச்சிரும். அப்படி மெடிசன் கிடைக்கல, எங்கள் டேடி வந்து தமிழ் படத்தில் வர ஹீரோயின் அப்போ மாதிரி பெரும்புள்ளி அப்படின்னா வந்து ஆல்ரெடி லைட்டாக எடுத்து வச்சிருப்பாங்க, எடுத்து வச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து டாக்டர் பட்டம்லாம் 2 படம் நடிச்சது மேலே தான் கொடுப்பாங்க. அதனால் இப்போ கிடையாது. ரஷ்யா காமிச்சு வச்சிடலாம். ரஷ்யாவில் வந்து போய் MBBS படிச்சுட்டு வருது, நம்ம ஊரில் பானிபூரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி போல செம்ம ஈஸி போல. வேற யூ டாக்டர் அப்படின்னா இந்த ரஷ்யா ஆஃப் த காஸ்பர்விஸ் அப்படின்ற மாதிரி அங்கே போய் டாக்டர் படிக்கலாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த 85% கீழே இருக்கிறவங்க இந்த பாஸ் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியலடா, எப்படியாவது இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே போட்டுருணும் நம்ம பையன் நினைக்கிறேன். ஆண்டி அண்ட் அங்கிள், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூ. ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே பறக்கிற சிட்டுக்குருவி மாதிரி எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருந்தது. அதில் எல்லாமே நல்ல காலேஜ் நல்லா சொல்லி தராங்கன்ற மாதிரி ஒரு 40-50 காலேஜ் நல்லா பேர் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் IPL மேட்ச் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்போ வேணாலும் போய் எங்கே வேணாலும் சீட்டு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 40-50 இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கட்சி நீங்கள் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த ஆசமேட்டிக். ஆனால் மீதி இருக்கிற காலேஜ்லாம் இப்போ எப்படி விளம்பரம் பண்ணுறாங்கன்னா, எங்கள் காலேஜில் சேர்ந்தால் லேப்டாப் ஃப்ரீயா, அடப்பாவி 12வது பாஸ் ஆனாலே இப்போ கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க லேப்டாப். அது ஒரு விளம்பரம். அப்புறம் என்றென்றும் நமிதா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வழங்குவோர் யாருன்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக தான் இருக்கும். அவங்க பில்டிங் வச்சு ஒரு பெரிய ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா காதல் ரசம் வித் காஞ்சனா ஸ்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். இணைந்து வழங்குவோர் அப்படின்னு எழுத்து இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் வழங்குவாங்க. அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு 40 வயசு மேலே இருக்கிற விளம்பரத்தில் வர, நான் என் பையன் இந்த காலேஜில் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆப்பிள் கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 2 சேரு பின்னாடி ஒரு ஆப்பிள் ஃபோட்டோ போட்டு செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணுற காலேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா செம்ம பில்டிங் இருக்கும். பார்க்கும்போதே அப்படியே சிவாஜி படத்தில் வர சூப்பர் ஸ்டார் மாதிரி வாவ் இஸ் திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி, கானாடு காத்தாம் பட்டணத்து பார்த்தா அப்படின்ற மாதிரி கண்கள் அகல வெறிய ஆச்சரியப்படுற மாதிரி பில்டிங் இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய வாங்கியிருப்பாங்க, நிறைய காசுலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு அந்த பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கை காமிச்சு அதுதான் காலேஜான நோ. இந்த காலேஜில் 2வது என்ன நல்ல விஷயமா இருக்கும்னா, நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போகும்போது பயங்கரமாக சாப்பாடு போடுவாங்க. அப்பா பிரியாணி செம்மையாக இருந்தது, லெக் பீஸ் வந்து டெய்லி இது மாதிரி நம்ம பையன் சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பை தேத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே போயிட்டு லேபெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. யாராவது யூஸ் பண்ணதானன்றீங்களா? கரெக்ட் தான், யாருக்கு பசங்களுக்கு தெரியாது அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தாக்க, இதுக்கு முன்னாடி அதே காலேஜில் இன்ஜினியரிங் படித்த பசங்களே வந்து என்ன இருப்பாங்கன்னா வெளில வேலை கச்சிருக்காது சார் அப்படின்னு வந்து வா ஃபேக்கல்ட்டி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எர்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். எர்கனாமிக்ஸ் இருக்கா தெரியல எனக்கு. ஆனால் எல்லாரையும் வந்து அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 1 வருஷம் படித்து முடிச்சோடனே சேர்த்துருப்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சிங் வராங்க நல்ல விஷயம் தான்றீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து 7 மாதம் எடுத்துருப்பாரு கிளாஸ். ஸோ இது மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிற காலேஜஸ் தான் முக்கால்வாசி இது. ஸோ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில் பாய்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஒன்லி, இந்த எப்போ தெரியுமா பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த எக்ஸாம் எப்போ செமஸ்டர் எக்ஸாம் அவங்களுக்குலாம் ஆரம்பிச்சது, அந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 473 இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியாதுல்ல. ஆனால் நிறைய காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் கெஸ்ட்டு அது இதுன்னு கூப்பிட்டு நம்ம போய் உட்காந்ததில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஜினியரிங் மாணவனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. காலங்காத்தால் ஒரு 5:30 மணிக்கு வந்து அவன் ஏந்துக்கிறான். 5:30 மணிக்கு வந்து முக்கால்வாசி, ஏன்னா எல்லா காலேஜுமே வந்து எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தான் உங்களை பண்புடன் வரவேற்கிறது போர்டு பக்கத்தில் தான் வச்சிருக்காங்க. ஸோ 5:30 மணிக்கு ஏந்து அறக்க பறக்க பாதியில் பல் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் 2 காக்கா குழியில்வாங்களே அது மாதிரி போட்டு அவன் ஏந்தி அப்படி கிளம்பி 6:15 ஆகிறதுக்குள்ளே வீட்டில் அடே பால் குடுறா அப்படின்னு வாங்க அம்மா அது வந்து கப்பன்னு குடிச்சு லைட்டாக ஒழுகிறது கூட தொடச்சிக்காமல் பஸ் ஸ்டாப்பிங்கில் போய் நின்னா 6:15 பஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 700 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 400 கிலோமீட்டருக்கு அப்புறம் காலேஜ் வரும். ஸோ இதுக்கு டைம் 8:30, அந்த பஸ்லேயே அவன் சொய்யிடும் அப்படியே அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் 8:30 மணிக்கு உள்ளே போனவன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க 12:30 மணிக்கு செம்ம சாப்பாடு கிடைக்கும். அதுதான் எல்லா இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஹைலைட் மேட்ரு. அதாவது மெஸ்ஸில் நல்ல சாப்பாடு போட்டு அந்த பையனை மந்தமாக்கி விட்டுருவாங்க. ஸோ 12:30 மணியோ 1 மணியோ லஞ்ச் டைமில் நல்லா சாப்பிட்டு அந்த 4 கிலோ உட்காந்ததுக்கப்புறம் திருப்பி 4:30 மணி வரைக்கும் அந்த பையன் ஹேஸ் டு சிட் இன் த கிளாஸ் ஆஃப் த ட்ரைனிங் ஆஃப் த இன்ஜினியரிங். ஸோ 4:30 மணி உட்காந்து வீட்டுக்கு போயிடலாம் ஜாலி அப்படின்றவங்களுக்கு 4:30 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து அதாவது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால அவங்க வந்து இந்த போர்ஷன் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு பார்த்து இல்லைனா வந்து சிலபஸை கவர் பண்ணுறோம் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறோம் ஸ்பெஷல் கிளாஸ் நீ ஒரு மக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போட உடனே அவனை பிராண்ட் பண்ணி 4:30 ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவனை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்லேயோ இதில் உட்கார வச்சு 6:30 மணிக்கு திருப்பி பஸ்ஸுக்குள்ளே போய் உட்காந்தானா அவன் இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 8 மணி ஆகிடுது. ஸோ 8 மணிக்கு வந்த பையன் அடிச்சு போட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் 4 கல்லையை போட்டு 2 ஃபோட்டோவை போட்டு யாராவது லைக் பண்ணுறாங்களான்னு ஏகமாக பார்த்துன்னு இருக்கும்போதே நைட்டு 11 ஆகிடும். 10 ஆனால் காலைல இதே மாதிரி ஒரு 4 வருஷம் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தில் என்ன ஆகுனா எந்த காலேஜ்லையும் முக்கால்வாசி கல்ச்சுரல்ஸ்லாம் கிடையாது. அப்படியே நடத்தினாலும் அந்த பசங்களே ஓடி ஆடி ஸ்பான்சர் பிடிக்கணும். சார் ஒரு 20,000 கொடுங்க சார் அப்படின்னு கேட்கணும். பவர் ஸ்டார் மாதிரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு சார் வாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் அதுலேயும் வந்து எல்லா டீச்சரும் நோட்டலாம் சொல்லுவாங்க. யாரோ ஒரு மிஸ் கல்பனா மிஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க ஒண்டி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களையும் மற்ற டீச்சர்ஸில் பாரு இந்த கல்பனா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த ஒரு மேம் ஒண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. மீது யாருமே இருக்காது. கஷ்டப்பட்டு இது மாதிரி வருஷத்தில் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்தலாம். அந்த ஒரு கல்ச்சுரல் தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது, கேம்ஸ் கிடையாது, இவர் இன்ஜினியரிங் கை அப்படின்னு பிராண்ட் பண்ணி 2வது வருஷத்துலேருந்தே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை ஆரம்பிச்சு அவன் படிக்கிறதே அரைகுறையாக தெரியும் அவனுக்கு. ஜே டு த வீ டு த ஏ டு த ஏ என்ன காவான்றான் ஜாவாக்கு பதிலாக. ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜும் இருக்காது. ஸோ 4 வருஷம் படித்த பையன்கிட்ட போயிட்டு இந்த ப்ரோக்ராம் போடு என்ன எனக்கு அது பிடிக்காது நான் மாநாடு மேலோட பார்க்குறேன்னா வேறு ப்ரோக்ராம் போடுவான். அந்த அளவுக்கு தான் இஸ் த நாலேஜ் ஆஃப் த இன்ஜினியரிங் கைஸ். ஏன்டா இதை இப்படி சொல்கிற எல்லாருமே அப்படி மக்கா இருக்காங்க. ஆனால் பிரில்லியன் பசங்க இருக்காங்க. ஒரு கிளாஸில் 2 பேர் இருந்தால் அது வந்து பயங்கர வெற்றி 100% கிடையாது இல்லை. என்ன அப்படின்னா வந்து ஃபைனல் இயர்லேயே உங்களுக்குலாம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதான். அந்த ப்ராஜெக்டை வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தாக்க வந்து இவங்களாம் கிடையாது. அசோக் நகரில் ஒரு சென்டர் இருக்கான், செம்ம கூட்டமாக இருக்கான். ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்குனே ஒரு சென்டர். அங்கே போயிட்டு நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு 10,000 உசர் பண்ணிட்டீங்க இல்லை எவ்வளோன்னு தெரியல நம்மளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அதெல்லாம் என்னென்ன தெரியாதுண்ணா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதில் வேறு நடுவில் குத்தி விடுவாங்க அரியர். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி இருக்கிற ப்ராக்டிக்கல் பேப்பரில் அந்த சார்கிட்டலாம் நல்லா பேசி நல்ல மார்க் எடுத்து ஒரு 60% இன்ஜினியரிங் கிளியர் பண்ணி ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூ உட்காரலாம் அப்படின்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு காரம் காட்டி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போய் உட்காந்தா என்ன ஆக போகுதுன்னா 18,000 ரூபா சம்பளத்தில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ அப்படின்ற மாதிரி அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாலிமர் இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் 3/4 பேர் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 18,000 ரூபா சம்பளம் வாங்குற வேலையில் சேர்றதுக்கு ஊர் பேர் தெரியாத காலேஜில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வராது. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில் என்ன போன சார் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கலாமே தவிர கேம்பஸ் இன்டர்வியூ வராது. வந்தாலும் ஒரு 2 பேர் எடுத்துருவாங்க. அதுவும் வந்து பார்த்தாக்க பிபிஓவாக இருக்கும். டிசிஎஸ்ல சேர்ந்துருக்கேன்னு அப்படியே சூப்பர் அப்படின்னா டிசிஎஸோட பிபிஓ நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 வருஷத்தில் இவன் அனுபவிக்கிற விசேகர் படத்தோட ஹீரோ கஷ்டம் மாதிரி என்னெல்லாம் வேறு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க வந்து பையனும் பொண்ணும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் இது கோயட் காலேஜ் நடத்துறீங்க நீங்கள். ஆண்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பெண்கள் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தலாம். நிறைய காலேஜில் பையன் பொண்ணு பேசக்கூடாது. பேசினா பெரிய கேஸா. இது மாதிரி இவங்க பேசாமல் கீசாமலாம் வந்து அப்படியே தள்ளி வச்சு அப்படியே பக்கத்தில் போய் சீட்டில் உட்காந்து வாட் ஆர் டூயிங்டா அப்படின்றா கேட்கும்போது தான் அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ஸ் எங்கேயோ போயிடுது. நாளைக்கு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசணும் ஐயோ வாட் இஸ் நோ ஐ டூ இல்லை அப்படின்ற மாதிரி நாக்கு சைன் ஆகி பொண்ணுங்களாம் கெட்டவங்க அவங்களாம் வந்து லவ் பண்ணால் ஏமாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் பத்தில் பாட்டு எழுதுற வரைக்கும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது ஒரு ரூல். 2வது வந்து ஹாஸ்டல் சாப்பாடோ இல்லைனா ஹாஸ்டலோ சம மொக்கையாக இருந்தாலும் வெளில தங்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து செமிஸ்டர் ரிப்பீட் பண்ணி கேம்பஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் பிளேஸ்மெண்ட்டில் உட்கார விட மாட்டோன்ற நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ரூல்ஸ்
ரூல்ஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதே நேரத்தில் லேட்டாக போனா ஃபைனு, லீவ் போட்டா ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபைனு. ஆனால் ஒரு விஷயம், இந்த மனித உரிமை மீறல் அப்படின்லாம் சொல்லிட்டு யாராவது ஒரு கைதி வந்து அடிச்சிட்டாங்க, இல்லைனா வந்து கசாப்புக்கு வந்து பிரியாணி கொடுக்கலனா கூட அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்குது. ஆனால் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மனித உரிமை மீறலே நிறைய தெரியுது. அது யாருமே சொல்ல மாட்டேனாங்க. சொன்னாலும் யார் கேட்குறான்றீங்களா? கரெக்ட் தான். ஸோ ஊர் பேர் தெரியாத ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் படித்து ஒரு 18,000 சம்பளத்தில் டிசிஎஸில் வேலைக்கு சேர்றது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா வந்து யூ கேன் கோ அண்ட் ப்ரொசீட். ஆனால் நிறைய ட்ராவலே பண்ணாத கோர்ஸ், நிறைய கோர்ஸ், எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கோர்ஸ், எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கிற கோர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தேடி தேடி பிடிங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் வை ஐ எம் டெல்லிங் நோ, 4 வருஷம் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் ட்ராவல் பண்ணி, ஏற்கனவே நிறைய பேர் சலிச்சு போய் ஐயோ நம்ம பண்ணுகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பையன் ஃபீல் பண்ணுகிற ஒரு விஷயத்தை சென்னையில் இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க என்கிட்ட சொன்னதோட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது. இது வந்து உங்கள் வீட்டில் ஆண்டி யாரும் 12th படிக்கிற பையன் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் சொல்லுங்கள், போட அந்த ஆண்டி எனக்கு பிடிக்கும் அப்படியா, பரவாயில்ல ஆண்டி சொல்லுங்க, அந்த பையன் அது பாவம் போச்சுட்டுமே. அந்த பையன் உங்கள் தம்பி உங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னால் ஒத்துப்பாங்க, அப்படியே டேரெக்டாக உட்காந்து பேசுங்க. அப்படிலாம் நம்மளுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, ஆமாம் கிராஸ் டாக் பண்ணிடலாம். இட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் த விஷிங் ஆஃப் த 92.7 பிக் எஃப்எம்ல இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி.